கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட சங்கீதங்களின் புத்தகத்தில் 42வது சங்கீதத்தில் தாவீது ராஜா தன்னுடைய ஆத்தும பகுதியில் எப்படி அவர் செயல்பட்டார், ஒரு நெருக்கடியான வேலைகளிலே அவருக்கு எதிராக யுத்தங்களும் விரோதிகளும் சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் அவர் தன்னுடைய ஆத்தும பகுதியிலே அவர் பட்ட வேதனைகளை இங்கு அவர் விவரிக்கிறார். அவர் சொல்லும் பொழுது முதல் வசனம் சொல்லுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மையிலே வாஞ்சித்து கதறுகிறது. அவர் சொல்ல, என்னோடய ஆத்துமா உண்மை அப்படியே வாஞ்சித்து கொண்டு இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஒரு மான் எப்படி தண்ணீர் இருக்கிற இடத்தை பார்த்து தாகத்தில் அப்படியாக பேண்டத் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது போய் அப்படியாக கதறிக்கிட்டு போகுமா. அந்த இடத்துல தண்ணி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அது ஓடிக்கொண்டு இருக்குமா. அப்படிப்பட்டதான் நிலையில் என்னுடைய ஆத்துமா இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். கதறுகிறது, அது செயல்படுகிறது என்று சொல்லலாம். என் இன்னர் மேன், எனக்குள்ளாக இருக்கிற ரியல் மேன் இப்படி செயல்படுகிறான் என்று சொல்வார். அதோடு கூட பார்க்கும் பொழுது அவர் அடுத்த ஒரு வசனத்தில் ஒரு 2 வசனங்களை உங்களுக்கு சொல்கிறேன். 6வது வசனத்தில் 2வது வசனத்தில், என் ஆத்துமா தேவன் மேலும் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது, நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று உறுதியாக சொல்கிறார். அவர் வந்து நிற்கக்கூடிய இடம் தேவனுடைய சந்ததி. அப்படியாக கதறிக்கொண்டு வருகின்ற வேளையில் தேவனுடைய சன்னதியிலே அவனுக்கு ஒரு இளைப்பாதல் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கின்ற வேளையில் 6வது வசனத்தில், என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. இந்த ஒரு கலத்தை என்னுடைய ஆத்தும பகுதியிலே உணர்கிறேன் ஐயா, எனக்கு ஒரு கலக்கம் கிடைக்கிறது. இந்த கலக்கத்துக்கு ஒரு விடை கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எர்மோன் மலையின் மேலும் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலையிலும் சிறு மலையிலிருந்து நான் உம்மை நினைக்கிறேன், உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஐயா. இப்படிப்பட்டதான் எல்லா இடங்களிலும் மலைகளிலும் அங்கேயும் இங்கும் ஓடி ஆத்தும பகுதியில் அவர் கதறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக அவர் சொல்கிறதான தன்னுடைய ஆத்மாவை பார்த்து அப்படியாக அமைதிப்படுத்துகிறார். ஏன் என்னுடைய ஆத்மாவை ஏன் நீ இப்படி கலங்குகிற, ஏன் திகைக்கிற, கவலைப்படாத, அவர் உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி 11வது வசனத்தில் பார்க்கின்ற வேளையில், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், நான் கலங்குகிறேன் என்று சொன்னார், கதறுகிறேன் என்று சொன்னார். அப்படியாக தண்ணீரை பார்த்து ஓடி போகிற ஒரு மானை போல நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் ஒரு நிலையிலே அவர் வந்தவராக மிக தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறார். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குற, நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுடைய இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நீ இந்த இடத்துல 11வது வசனத்தில் மிக தெளிவாக சொல்கிறார். இப்படிப்பட்டதான கதறுதல் வேண்டுதல்கள் ஆத்தும பகுதியில் காணப்படுகின்ற வேளையில் கவலைப்படாத, கலங்காத, திகையாத, நீ அமைதியாக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கின்ற வேளையில் ஒரு விடுதலை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது தாவீதினுடைய அனுபவமாக அவருடைய சாட்சியாக இருக்கிறது. இந்த நாளில் கூட உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான ஒரு சாட்சி நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்குமே என்று சொன்னால் நம்முடைய ஆத்தும பகுதியில் பலமுள்ளவர்களாய் காணப்படுவோம். சரீரத்தில் மட்டும் பலம் அல்ல, ஆவியில் உற்சாகம் மட்டுமல்ல, ஆத்தும பகுதியிலே ஒரு பலத்தை உடையவர்களாய் காணப்படுவோம். அந்த பலத்தை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்க ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒன்றை குறித்தும் கலங்காதபடிக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நெருக்கடிகள் வந்தாலும் நாங்கள் ஓடி வந்து இருக்கிற இடம் கர்த்தருடைய சன்னதி, உம்முடைய பிரசன்னம் ஐயா. ஆகவே நாங்கள் உம்முடைய சன்னதியில் வந்து காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பொழுது எங்களுடைய இழைப்புகள், மூச்சிறைப்புகள் எல்லாம் நின்று போய் ஆண்டவரே ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வோம் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்களை கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.